இப்போ புகார் கொடுக்கிறவங்களையுமே காவல்துறையினரே அந்த குற்றத்தை செய்யறவங்க கிட்ட மாட்டி விடுற காட்சிகளையும் பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு கடலூர்ல பார்த்தோம் அப்படின்னா பிளாக்ல வந்து சாராயம் வித்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கால் பண்ணா அவருடைய அட்ரஸ் முதல் கொண்டு கொடுத்திருக்காங்க, அவரையும் தாக்கி இருக்காங்க. ஏன்னா உங்க மணல் கடத்தலும் கள்ள மது இருக்கு பாத்தீங்களா, கள்ள மது நான் சொல்றது வந்து கள்ள சாராயம் இல்ல. அதாவது டாஸ்மாக்ல வந்து உங்களுக்கு எப்படி உங்களுக்கு எல்லாருக்கும் உலகத்துக்கு கூட தெரிஞ்ச ஒரு உண்மைங்க. டாஸ்மாக் கடை மாதிரி ஒரு சட்டவிரோதமான விஷயங்கள் நீங்க பார்க்கவே முடியாதுங்க. அங்க எல்லா சட்டவிரோதம் சாதாரண நடக்கிறது வந்து யார் போனாலும் பார்க்க முடியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க ஒரு கடை எத்தனை மணிக்கு திறப்பாங்க தெரியல, ஒரு 12 மணிக்கு திறப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 12 மணிக்கு முன்னாடி விற்க கூடாது, 10 மணிக்கு முடிவான்னு வச்சுக்கோங்களேன், 10 மணிக்கு பின்னாடி விற்க கூடாது, இவ்வளவுதான் கணக்கு. சோ அந்த 150 ரூபாய் பீர்லயே ஒரு 30 ரூபா உங்களுக்கு லாபம் இருக்கும், அப்புறம் மேல ஒரு 100 ரூபாய் லாபம் இருக்கும் உங்களுக்கு. அப்ப இதுல என்ன நடக்குன்னா காவல் நிலையங்களுக்கு தெளிவா ஒரு மாமூல் கொடுக்கப்படும். தெளிவா ஒரு கடைக்கு இவ்வளவு தெளிவா இருக்கு. காவல் நிலையங்களுக்கு அங்க உள்ள மேலாளர்களுக்கு நிறைய பெரிய அந்த செயின் எப்படி போதுமான கற்பனை உண்டு. அதாவது சினிமாக்கள் எல்லாம் விஞ்சும்படியான ஒரு மார்க்கெட். அவங்களுக்கு வந்து இவன் வந்து ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்றான், பாத்துக்கோ, ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. அப்ப ரெஜிஸ்டர் ஆனா நான் என்ன ஆக்ஷன் எடுத்து நீ கேட்பாங்க. இப்ப நீ பார்த்து அவனை தட்டி வச்சாலும் சரியா இருக்கும், கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க சொல்லணும், அப்படி போய் நீ பாரு. நம்ம பார்த்தோம் ஒரு கும்போணம் பக்கத்துல ஒரு ஐயரை வந்து அடிச்சு விட்டுருந்தாங்க. அது வந்து அடிச்சு என்ன சொல்லிட்டாங்கன்னா, அது கூட இருக்க ஒருத்தர் சொன்னாங்க, அவர் சொல்றாரு இந்த மாதிரி வான் பண்ண தான் சொன்னாங்க, அடிக்க சொல்ல நீ இன்னைக்கு வான் பண்ணல நாளைக்கு இருந்தாலும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்படி இதே கணக்கு கூட போலீஸ் சொல்லிருக்காங்க. இப்ப இந்த இதே மாதிரி தான் மணல் அல்றது வந்து ரோட்ல போறவங்களுக்கே தெரியும், காவல்துறை தெரியாது நினைக்கிறீங்களா? அவங்க ஒரு கட்சிக்காரங்களா இருப்பாங்க. நம்ம வந்து புதுக்கோட்டை கிட்ட நினைக்கிறேன், ஒரு வந்து ஒரு கட்சிக்காரர் வந்து பொதுமக்கள் எல்லாம் சூழ்ந்து காவல்துறையை கூட்டு வந்துட்டு வருவாய்த்துறை கூட்டு வந்து அந்த மணல் இருக்கிறவங்கள கடத்துறவங்கள துரத்தி விடுறாங்க. அப்ப அந்த கட்சிக்காரர், திமுக கட்சிக்காரர் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு என்ன சண்டை போடுறாரு, அந்த வீடியோ காமன் பப்ளிக்ல இருக்கு. என்ன நீ பண்ணிருவியா, நீ விட்டுருவியா, பாரு நான் வந்து சம்பாதிக்க கூடாதா? ஆமா அப்படிதான் பண்ணுவேன் சார், நான் பண்ண வரலங்க. ஒருத்தர் திருடன் கைங்களமா மாட்டேன் என்ன செய்வான், நான் வேற வேலையா வந்தேங்க, சும்மா எப்படி இருக்குன்னு பாத்தேங்கன்னு சொல்லுவோம். அவர் வந்து பண்ணக்கூடாதான்ற, நீ வந்து நீ ஆக்ஷன் எடுத்துருவியா, கட்சிக்கார சம்பாதிக்க கூடாதான்ற, அது அவர் உரிமையாவே அவ்வளவுதான் பாயிண்ட். அப்ப இந்த மாதிரியான ஒரு சென்ஸ் வளர விட்டது வந்து எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க.